தையிட்டில் நிறுவ கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்பு. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரசாங்கத்திடம் வசமாக சிக்கிய 76 அரசு அதிகாரிகள். தினேஷ் சாப்டரின் கொலை வழக்கு வெளிவந்துள்ள புதிய தகவல்கள். தையிட்டில் வெடித்த மாபெரும் மக்கள் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். தையிட்டி விகாரை காணி விடுவிப்பு, விகாராதிபதியுடன் முக்கிய சந்திப்பு. விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது. மின்சார கட்டண உயர்வு, மக்கள் ஆணைக்கு துரோகம், சஜித். மாகாண சபை தேர்தலுக்கு நாம் தயார், எனினும் தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்க முயற்சி, பொதுஜன பெரமுன. தீவகத்தில் சட்டவிரோத செயலுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த இளைஞன் மீது தாக்குதல். டக்ளஸ் மீது புதிய வழக்குகள், வடமாகாண அதிகாரிகள் பலர் கைது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான நில மீட்பு உரிமை போராட்டம் சற்று முன்னர் தையிட்டி விகாரை முன்றலில் ஆரம்பமாகியுள்ளது. போராட்டத்தில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாதாரணமா போய் வர இடத்துல எங்களை அச்சுறுத்துற மாதிரி தானே இருக்கு. ஆர்ப்பாட்டத்துல நாங்க பங்கு பெற்ற போறோம், ஆர்ப்பாட்டத்துக்கு தான் நேரம் போறோம். அது வெளிப்பட பார்க்க தெரியும். So you are protecting your rights means we have the right to travel everywhere. Yeah, we are here to protect your rights. Okay. That's what you are telling, but you are arresting and putting the case of. No, we are doing. You are copying. அது நீங்க பிறகு ஒன்று தான் அங்கே விட்டு தான் பண்ட இடத்துக்கு வரக்கூடாது. அங்கே ஒன்று தான் வெளியே தந்திருக்கேன். अधिकारी नियोग पंचायती सेवा अधिकारी घर கஜேந்திரன், வழக்கறிஞர் நடராசா கார்த்திபன், வழக்கறிஞர் கனகரத்னம் சுகார், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கப்பநாதன் சாருஜன், சாருஜன் சுகுமாரி, பாசுகி சுதாகரன், செல்வத்துறை பொன் குணரத்னம், நாகேந்திரம் கோபிநாத், சந்திரநாயகம் ராஜினி, வேதன் சுவாமி, ஆரோக்கியநாதன் தீபன் விலிசன், ஜெகதீஸ்வரன் சத்குணதேவி, நிரஞ்சன் தலைவாணி, மதியரசன் இருதாண்டி. வலிகாமம் வடக்கில் உள்ள தையிட்டி திசவிகாரை அடாத்தாக வன்முறையாக தமிழர்களுடைய நிலத்திலே அமைக்கப்பட்ட விகாரையை அகற்றுமாறும் அந்த காணிகளை தங்களிடம் ஒப்படைக்குமாறும் கோரி அந்த காணி உரிமையாளர்களும் அவர்களுக்கான ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் மக்கள் இன்று ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். மத தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுநல விரும்பிகள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைய போராட்டமும் புதிதாக ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவ காலையிலே முற்பட்ட பொழுதுதான் மக்கள் இன்னும் எழுச்சியாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக இடங்களிலே ஆக்கிரமித்து வைப்பதும், அந்த இடங்களை பிறகு தனக்கு சொந்தமென அறிவிப்பதும், அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும், சிங்கள மயமாக்கலை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதுமாக இந்த மாறி மாறி வருகின்ற அரசுகள், இப்பொழுது இருக்கிற அரசும் சரி அதே விடயங்களை கையாளுகின்றார்கள். குறிப்பாக சமணங்குளம் வவுனியாவிலே புத்தர் சிலை, புத்தர் விகாரை அமைக்கப்படுவது, திருவண்ணாமலையில் வைக்கப்பட்ட புத்தர் விகாரை, குருந்தூர் மலையில், வெடுக்கனாரி மலையில், இப்பொழுது தையிட்டி திசவிகாரை, இவ்வாறு பல இடங்களிலே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த விடயங்களுக்கு எதிரான அறவழி சார்ந்த ஒரு நியாயபூர்வமான போராட்டம் தான் இந்த இடத்துல நடைபெறுவது. மிக மிக முக்கியமாக வலிகாமம் வடக்கினுடைய
மயிலிட்டி, தையிட்டி, பலாலி, வசாவிளான், இந்த பகுதிகளைச் சேர்ந்த தோலகட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு இன்னும் குடியேறி வாழ முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த குடியேற்றங்களை தடுத்து கொண்டு அவர்கள் அந்த இடங்களுக்கு போக விடாதமாறு தடுத்து வைத்து கொண்டு அந்த நிலங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறது, சலூன் நடத்துகிறது, இராணுவம் உழைத்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறது. அங்கிருக்கிற பாதைகளை கூட மக்கள் செல்வதற்கு விடுவிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்கள், சைவ மக்களுடைய ஆலயங்கள், அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2004 ஆண்டிலேயே போடப்பட்ட மறைந்த அண்ணன் மாவை சேனாதராஜா அவருடைய பெயரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு 2011 கூட தீர்ப்பளிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே இந்த இடத்தில் விகாரையை உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே மறைவாக கட்டியிருக்கிறார். ஆகவே இவற்றுக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் செயல்பாடுகளும் என்பது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம். இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள காணிகளில் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். இது ஒரு நியாயபூர்வமானது, அவர்களுடைய அறம் சார்ந்தது, அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது. இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும், மாறி மாறி யார் வந்தாலும், அது இன்று அனுர அரசாங்கமாக இருக்கலாம், கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம், எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இவை வெளிப்படையாக சொல்லுகின்றது. ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் அல்ல, இது யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல. ஏற்கனவே நீங்கள் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பிரதேச ஆலயங்களை உங்களால் 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்க இந்த அரசாங்கத்தால் முடியும் என்றால், இராணுவத்தால் முடியும் என்றால், 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து உரிய காணியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு என்ன தடை? ஆகவே மதங்களிலே சைவ மதம், கத்தோலிக்க மதம் அவர்களுக்கு ஒரு வகையான சட்டம், இங்கே இருக்கிற பௌத்த மதத்துக்கு இன்னொரு வகையான சட்டமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் அல்ல இந்த நாட்டினுடைய சமாதானம், இந்த நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி என்பதெல்லாம் எவ்வாறு அமையப் போகிறது? இவற்றுக்கு எதிரான எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எல்லா வழிகளிலும் எல்லோரும் அதற்கான பூரண ஆதரவை வழங்குகிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர்ந்து நடைபெறும். தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த 30ஆம் தேதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கு பிறகுரா போன்ற இதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்கள் ஊடாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசந்துறை பகுதியில் உள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசந்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்து பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி 30ஆம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த முறை அது சற்று தாமதமாகியுள்ளது. கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சிறிது குறைந்துள்ளதையும் அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் முருகல் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டிட்பா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடி எதிர்வு நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது எனவும் எதிர்வு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2025 லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் 76 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்று ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 2025 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிக்காக 7 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அது மாத்திரமின்றி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு இந்த 11 மாதங்களில் மொத்தம் 7811 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் மரணம் இன்று வரை சர்ச்சைகள் மற்றும் மர்மங்கள் தொடர்ந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தலைமையில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கும் போது குழுவுக்கு சில காரணங்கள் தென்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கங்களில் நடைபெற்ற விசாரணைகளின் போது விசாரணை குழுவுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதால் விசாரணைகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அழுத்தங்கள் யாரால் பிரயோகிக்கப்பட்டுள்ளன என்பது தெரியவரவில்லை. அத்தோடு சில முக்கியமான தேவையான சிசிடிவி காணொளிகள் விசாரணைகள் குழுவால் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மேலும் அன்று இந்த விசாரணைகளில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் விட்ட தவறுகள் தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ள குழுவுக்கு பல வழிகளில் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. 2022 ஆண்டு டிசம்பர் 15 பொருளை பொதுமையான வளாகத்தினுள் காருக்குள் கைகள் கட்டப்பட்டு வயரினால் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 3:30 மணியளவில் வர்த்தகர் தினேஷ் சாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதே தினம் இரவு 11:25 மணியளவில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் திச விகாரையின் விகார அதிபதி ஜென்தோட்டை நந்தாராம தேரரை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். தையிட்டி விகாரையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கடந்த 31 தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது திச விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை கட்டம் விடுவிப்பது தொடர்பாக விகாராதிபதியுடன் அரசாங்க அதிபர் சந்தித்து தொடர் நடவடிக்கை எடுப்பதென கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தையிட்டி விகாராதிபதியை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பின் போது கொழும்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் நடக்கவிருப்பதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பில் பொருத்தமான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவும் விகாராதிபதி அரசாங்க அதிபரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விகாராதிபதியுடன் கலந்துரையாடிய பின்னர் திரும்பும் வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடனும் அரசாங்க அதிபர் கலந்துரையாடியதாக யாழ் மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 28,623 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 520 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிகளுக்கு அமைய 219 பேரும், திறந்த பிடியாணிகளுக்கு அமைய 138 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 439 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 41 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 16 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3603 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கி தருவோம் என்ற வாக்குறுதி பத்திரத்தின் பேரிலேயே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையும் உருவாக்கி வருகின்றது. அவசரமாக மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணங்களை இவர்கள் குறைப்பதாக கூறியதனால்தான் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஜனாதிபதி இதை பிரசித்தமாக வெளிப்படையாக கூறியிருந்தார். இன்று மக்கள் ஆணையால் ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்கள் வழங்கிய ஆணையை இவ்வாறு காட்டிக் கொடுத்து வருகின்றீர்கள் என்று இன்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நாட்டில் மின்சார நுகர்வோரின் மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளன. ஆளும் தரப்பினர் மின்சார நுகர்வோருக்கு வழங்கிய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையை முற்றிலுமாக மீறியுள்ளனர். பொய்கள், ஏமாற்றுக்கள் மற்றும் வாக்குறுதிகளை மீறலென இந்த அரசாங்கம் மின்சாரத்தை நுகரும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இன்று அவர்களை உதவியற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டு நிபந்தனைகளை மக்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுவோம் என்று மேடைக்கு மேடை கூறிய மக்கள் விடுதலை முன்னணியினர்
ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் மீது மிகுந்த அழுத்தங்களையும் பீடனைகளையும் ஏற்படுத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் உடன்பாடுகளை உள்ளவாறே முன்னெடுத்தும் அமல்படுத்தி வருகின்றனர். டிட்பா சூறாவளியின் பாதிப்புகளால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மின்சார கட்டணங்களை இவ்வாறு அதிகரிக்க தயாராகி வருகின்றது. இந்த நடவடிக்கை பெற்ற மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் தவறான செயலாகும். ஆகவே இந்த தவறான செயலை தவிர்த்து நடக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். மின்சார கட்டணங்களை குறைப்போம் என்று மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம். மக்கள் ஆணையை இந்தளவு மீறும் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். இதுபோன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளின் மூலம் மக்கள் மீது எல்லையற்ற அழுத்தத்தை திணிப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இருப்பினும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் பிற்போடுவதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தல் காலவரையறை பிற்போடப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசு தலைவர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியும் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பினரும் பொறுப்பு கூற வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் எமது அரசியல் எழுச்சி மற்றும் செல்வாக்கை கண்டு அச்சமடைந்தே மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திட்டமிட்ட வகையில் நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டு எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராஜபக்சக்கள் வெற்றியோ அல்லது தோல்வியோ உரிய காலத்தில் தேர்தலை நடத்தியுள்ளார்கள். இதனை எவராலும் மறுக்க முடியாது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படுதோல்வியடைய வேண்டும் என்பதை நன்கறிந்தே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாகாண சபை தேர்தலை நடத்தினார். இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தேர்தலுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இருப்பினும் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளிலும் முயற்சிக்கிறது என்றார். தீபக பகுதிகளில் மாடுகளை களவாடி சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கி விற்பனை செய்து வரும் கும்பல் ஒன்றினால் மாடுகளை திருடும் கும்பலுக்கு எதிராக செயற்பட வந்த இளைஞன் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாரந்தனை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் தீபகம் பகுதியில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயல்கள் மற்றும் மாடுகள் களவாடப்பட்டு இறைச்சியாக்கப்பட்டு வரும் சம்பவங்களுக்கு எதிராக செயற்பட்டு வந்துள்ளார். குறித்த இளைஞன் உள்ளிட்ட சிலர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மாடுகளை களவாடி இறைச்சியாக்க முற்பட்ட கும்பல் ஒன்றினை மடக்கி பிடித்து அவர்களை கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் குறித்த இளைஞன் கடையொன்றுக்கு சென்ற சமயம் மாடுகளை களவாடும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் மது போதையில் இளைஞன் மீது மூர்க்கத்தனமாக தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு உருகாவற்றுறை வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் உருகாவற்றுறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய விவசாய அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் அத்துறையின் மேம்பாட்டுக்கும் பல்கலைக்கழகங்கள் எமது திணைக்களங்களுக்கு தோள் கொடுத்து உதவ வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள விவசாய பீடத்தில் நேற்று பீடாதிபதி பேராசிரியர் பகீரதன் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் மாகாண விவசாய திணைக்களங்கள், மத்திய கமநல அபிவிருத்தி திணைக்களம், பிராந்திய விவசாய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் மற்றும் ஏனைய முக்கிய பங்குதாரர்களுக்கு இடையில் வலுவானதொரு வலையமைப்பை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். விவசாயத்துறையை காலத்திற்கு ஏற்றவாறு நிலைத்து நிற்கக்கூடிய உற்பத்தி திறன் மிக்க மற்றும் நிலையான ஒரு முயற்சியாக மாற்றுவதே எமது கூட்டு இலக்காக அமைய வேண்டும். நவீன நடைமுறைகள் மற்றும் புத்தாக்க தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதன் ஊடாகவும் அர்த்தமுள்ள வாய்ப்புகளை வழங்குவதன் ஊடாகவும் அடுத்த சந்ததியினரை விவசாயத்தை ஒரு கௌரவமான மற்றும் லாபகரமான தொழிலாக தழுவிக்கொள்ள தூண்ட முடியும். இது உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் ஊடாக மாகாணத்தின் மொத்த தேசிய உற்பத்திக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதன் மூலம் நவீன கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் விவசாய நிலங்களை விரைவாக சென்றடைவதை உறுதி செய்ய முடியும். எமது விவசாயிகள் குறைந்த உற்பத்தி செலவில் கூடிய விளைச்சலை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இதற்குரிய தொழில்நுட்பத்தை களத்தில் நிற்கும் விவசாயிகளிடத்தில் கொண்டு செல்வதற்கு பொருத்தமான தரப்பாக பல்கலைக்கழகம் இருக்கும் என நான் நம்புகிறேன் என்று கூறினார்.
கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தொடர்ந்தும் சிறையில் வைப்பதற்காக புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னதாக சுய பாதுகாப்பிற்காக கையளிக்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் முன்னதாக பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என அரசு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் கைவிரிக்கப்பட்டது என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தொடர்பான கடந்த கால மோசடிகள் மற்றும் காணி ஒதுக்கீடுகளை சுட்டிக்காட்டும் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகளிலும் கிளிநொச்சியின் பூநகரிலும் கடலட்டை பண்ணைகளுக்கும் அரசு நிலங்கள் வாடகை செலுத்தப்படாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவை சுமார் 4000 ஏக்கர் நிலங்களாகவும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முறையற்ற அரச காணிகள் மற்றும் மாதாந்தம் 100 மில்லியன் வரையிலான நிதி துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கான குற்றச்சாட்டுகள் காணி திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக எழுந்துள்ளன. இதனால் முன்னாள் வடமாகாண காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய வடமாகாண சபை அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு தரப்பின் தகவலின்படி கடலட்டை பண்ணைகளின் நிலங்களை பிரதேச செயலங்கள் வழியாக ஒதுக்குதல் செய்யாமல் முன்னாள் அமைச்சர் தன்னிச்சையாக தனது ஆதரவாளர்களுக்கு வழங்கியதாகவும் இந்நிலையில் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை தென்னிலங்கையில் கைதான முன்னாள் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு டக்ளஸ் தேவானந்தாவையும் அவரது விசுவாச அதிகாரிகளையும் சட்டப்படி விசாரணைக்குட்படுத்தும் முயற்சியில் உள்ளது.